ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் திவ்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல் சொல்லிக்கிறேன். இப்போ எல்லாரும் கேட்டிருந்தீங்க, யூடியூப் சேனல் பத்தி இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னு தெரியும். அமெரிக்கால இருந்து வந்த லெட்டர். ஆனா சில பேருக்கு தெரியாது. ஏன்னா யூடியூப்ல தெரியாதவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. இது எனக்கு நாங்க நினைச்சது ரொம்ப நாள் எப்போ வரும்னு நாங்க நினைச்சிட்டே இருந்தோம். யூடியூப் சேனல் ஆன் பண்ணி 3 மாசம் ஆகுது. 3 மாசம். அதுல இருந்து நாங்க அண்ணா சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இந்த லெட்டர் வரும். நானும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எப்படி வரும், என்ன வரும், எப்படி வரும்னு தெரியாமலே இருந்தேன். ஆனா இது வந்துடுச்சு. இது என்னன்னு இப்ப காட்ட போறேன். இதோட பின் நம்பர் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ நான் இன்னொன்னு சொல்ல போறேன். என்னென்ன பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க முன்னாடி வந்து வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ரீல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் ரீல்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் எதுக்கு விளாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடலான்னு பாத்தீங்கன்னா, இந்த போன் வாங்கிட்டு வந்து நான் ஒரு 5 வருஷம் இருக்கும். இது வாங்கிட்டு வந்து ஒரு 5 வருஷம் இருக்கு. அப்போ இருந்து இருக்கிற போட்டோஸ், ரொம்ப சின்ன வயசு போட்டோ நிறைய இருக்கு. அதனால எனக்கு வீடியோ எடுக்கிறத விட இது வந்து அதிகமா இருக்க மாட்டேன்ருக்கு. ஸ்டோரேஜ் அவ்வளவு இருக்க மாட்டேன்ருக்கு. அவ்வளவு வீடியோ எடுத்து ரொம்ப போன் சூடாயிடுது. ஸ்டோரேஜ் பத்த மாட்டேன்ருக்கு. அடிக்கடி தன்னால டிலேட் ஆக ஆரம்பிச்சிருது. நான் இந்த ஸ்டோரேஜ்ல இருக்கிறது தேவையில்லாத எடுக்கிற வரைக்கும் நான் ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளவு நாள் நீங்க ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்க ரீல்ஸ் போறதுக்கு கூட இன்னும் ஆதரவு கொடுங்க. ஆனா இப்போ இந்த ஸ்டோரேஜ்ல என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் எடுக்கிற வரைக்கும் என்னால வீடியோ போட முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு பின்கோடு நம்பர் வந்திருக்கும். இதுல முழுசா என் போன்ல போட்டாதான் மானிட்டைசர் ஆகும். அது பண்ற வரையும் நாங்க பண்ணி எல்லாம் அண்ணா முடிச்சாச்சு. இப்போ என்ன டாலர் எல்லாம் வந்திருக்குன்னு நான் சொல்ல போறேன். ஆனா இது கடைசியாவே லாஸ்டா தான் சொல்லுவேன். நான் எனக்கு என்ன டாலர் வந்திருக்கு, அமெரிக்கால இருந்து என்ன டாலர் வந்திருக்குன்னு நான் கடைசியா தான் சொல்லுவேன். மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த அமெரிக்கால வந்த லெட்டர் வந்து போன்ல நாங்க ஓகே பண்ணியாச்சு. பின்கோடு வந்த நம்பர்ல இருந்து எல்லாமே என் போனுக்கு முடிஞ்சாச்சு. ஆனா இப்போ எனக்கு $100 வந்தாதான், அந்த $100 எனக்கு எப்போ வருது அப்பதான் என் பேங்க்ல வந்து எனக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாதான் எனக்கு பணம் வரும். இப்போ எனக்கு வந்த டாலர் வரையும் நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க மறக்காம கடைசி வரையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லணும். ரெண்டாவது இது நான் கஷ்டப்பட்டு எங்க அண்ணா எனக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறாரு. அண்ணா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால பண்ண முடியாத ஒர்க் எல்லாம் அண்ணா ரொம்பவும் நின்னு எனக்கு பண்ணாரு. ஃபாலோவர்ஸ் வர வச்சாரு, வாட்ச் வாட்ச் பண்ண வச்சாரு, அமெரிக்கா இருந்து லெட்டர் வர வச்சாரு, எனக்காக போன்ல எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதே மாதிரி இப்போ இந்த $100 வந்தாதான் என் அக்கௌண்ட் நம்பரே கொடுக்க முடியும். பின்கோடு நம்பர், என்னோட அக்கௌண்ட் நம்பர் எப்போ கொடுக்க முடியுமோ எனக்கு அது வரையும் $100 இன்னும் வந்தாதான், வந்த உடனே என் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தானே என் பணம் வர ஆரம்பிக்கும். ஆனா இப்போ எத்தனை டாலர் வந்திருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இப்ப ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இது வரும்னு நினைச்சு ஒரு 10 நாள் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன் இன்னும் வரலன்னு. அதுக்காக நான் போன்ல போய் பாத்துக்கிட்டே இருந்தேன். யூடியூப் சேனல் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் ஒண்ணு வரும்னு போட்டு பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தேன். சில பேர் வீட்டாண்ட வந்துச்சு, ஆனா என்னால வாங்க முடியல. ரொம்ப பயந்துகிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அழுதுகிட்ட பார்த்துட்டேன். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. வந்துருமா வராதா, போயிடுமா வராதான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆமா, அமெரிக்கால இருந்து வர்றே, ஐயோ வராம மறுபடியும் போயிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். சில பேர் ஐயோ எனக்கு அமெரிக்கால இருந்து வந்திருக்கு, இது ரொம்ப முக்கியமானது, அது இதுன்னு ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க. சிலர் அமெரிக்கால இருந்து அப்படியே போயிடுச்சு, நான் வாங்கல, மறுபடியும் வராது அப்படின்னு சொல்லி கூட பயம் காட்டினாங்க. நான் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ எனக்கும் வருமோ, நான் வாங்காம விட்டுடுவோனும் அப்படி இப்படின்னு ரொம்ப நினைச்சு பயந்தேன். ஆனா இது வந்த உடனே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்கான்னு இதுல நான் பார்த்தேன். ஆனா பார்த்தா மும்பைல இருந்து வந்திருக்கேன் எனக்கு. நீங்க பாருங்க, இது மும்பைல இருந்து வந்திருக்கு. எல்லாரும் அமெரிக்கான்னு சொல்லிங்க, ஸ்ட்ரைட்டா அமெரிக்கால இருந்து வருமோ நினைச்சேன். ஆனா இல்ல, அமெரிக்கால இருந்து எனக்கு பாம்பேல இருந்து தான் வந்திருக்கு. மும்பைல இருந்து தான் வந்திருக்கு. நானும் போன்ல நினைச்சது நான் ரொம்ப பயந்துட்டேன். போன்ல நினைச்சது நிறைய அழுவ கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அழுவுறது எனக்கு வந்துச்சுன்னு ரொம்ப அமெரிக்கன் ஸ்ட்ரைட்டாவே எனக்கு வந்துச்சு வீட்டாண்ட கொரியர்ல அப்படின்லாம் நினைச்சு அழுதுட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அழுகிற சீன் பார்த்தா எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கும் இன்னும் வரல, சீக்கிரமா மிஸ் பண்ணிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன்.
இன்னும் வந்து அமெரிக்கால இருந்து வந்துட்டுன்னு ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க நம்பாதீங்க, லெட்டர் வாங்கி இங்க இருக்கிறது பாருங்க. இது இங்க வந்து பாருங்க, ஃப்ரம் அட்ரஸ்ன்னு பாருங்க. ஃப்ரம் அட்ரஸ்ல வந்து மும்பையா இல்ல அமெரிக்காவான்னு பாத்துட்டு ரெண்டாவது சொல்லுங்க நீங்களும். ஆனா அமெரிக்கா இருந்து மும்பை வந்து இங்க வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஃப்ரம் அட்ரஸ்ல இருந்து மும்பைல இருந்து தான் வந்திருக்கு எனக்கு. நீ மாதிரி வேற யாராவது அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வாங்கி இந்த ஃப்ரம் அட்ரஸ்ல வந்து பாருங்க. அப்ப இந்த எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு நீங்களே சொல்லுவீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். இப்ப நான் சொல்ல போறதே வெயில பத்தி தாங்க. இந்த இருக்கிற இன்னும் 10 நாள் வெயிலுக்கு எப்படி அடிக்க போறதுன்னே தெரியல. டிகிரி ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. ஆனா இறங்குற மாதிரி தெரியல, ஏறுது. அதனால இந்த கொஞ்ச நாள் வரையும் இந்த வெயில ரொம்ப தூரம் சுத்தாதீங்க. எங்களுக்கு இந்த மரம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை நீங்க கருவாடை தான் பாத்திருப்பீங்க. மீனை வச்சு கருவாடு எப்படி போடுவாங்களோ எங்களை நீங்க அப்படித்தான் பாத்திருப்பீங்க. எங்களுக்கு இந்த மரம் தான் ஆதரவு. இந்த மரம் ஒண்ணு இல்லைன்னா இந்த கோழிங்களும் எப்பயும் இருக்காது, நாங்களும் இருந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன், கடைக்கு போறவங்களும் சரி 5 மணிக்கு மேல இல்ல காலையிலேயே சீக்கிரமா போயிடுங்க. இந்த மாதிரி நேரத்துக்கு நீங்க போனீங்கன்னா திரும்பி வரத்துக்கு தோணவே தோணாது உங்களுக்கு. ஆமா. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், ஆபீஸ்க்கு போறவங்க பைக்ல ஸ்கூட்டில எதுலயும் போக வேணாம், கொஞ்ச நாளுக்கு பஸ்ல போங்க. ஆபீஸ்ல போறவங்க மறக்காம ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரியே இருங்க, ஏசிலேயே. வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறது அப்படி இப்படின்னு சொல்றவங்களுக்கு போவே வேணாம். ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் லீவ் போட்டு வீட்டுல இருங்க. அதான் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு வேண்டிய விஷயம். ஏன்னா ஆபீஸ் போகணும், வெளியே போகணும், அங்க போகணும், இங்க போகணும், உங்களை வெயில்லயே சுத்தடிச்சு சாவடிச்சிருவாங்க. அதனால பத்திரமா இருங்க இந்த வெயில்ல. கொஞ்சம் நல்லா கோழி அடகாக்குற மாதிரி வீட்லயே அடகாத்துறீங்க, உங்களுக்கு நல்லது. சூட்டுக்கு வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நைட்டு விஷயம் கூட நான் சொல்ல மறந்துட்டாங்க. பகல்லையும் ஃபேன் ஒழுங்கா ஓட மாட்டேங்க, ராத்திரி அதுக்கு மேல. பகல்லதான் வெயிலுக்கு கொளுத்துன்னு ராத்திரி நிம்மதியா படுத்தா ஃபேனு தொல்லை, காத்து இல்லாத தொல்லை. ஏன் வீட்டுல படுக்க தோணவே மாட்டேங்குது. அதனால கொளுத்தாண்ட போனா கூட நாங்க கோயிலாண்டு தான் போய் படுப்போம். ராத்திரினா காத்து வராம கோயிலாண்டு போய் படுப்போம். கோயிலாண்டு கூட காத்து வர மாட்டேங்குது. குளத்துக்கு பக்கத்துல தண்ணி வர இடத்துல காத்து வரும்னு நினைச்சா அங்க கூட வர மாட்டேங்குது. தண்ணியில படுத்துற போறேன். நிச்சயமா தண்ணியில தானே படுத்துருவேன் நானு. அப்படிதான் தோணும். ஏன்னா அன்னைக்கு முன்னா நேரத்து இந்த தண்ணியில நாங்க நினைச்சிட்டு வந்து வெளியே உட்காந்துக்கிட்டோம். வீட்டுல எங்கேயும் முழுசா நினைச்சிட்டு வந்து வீட்டுல வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அந்த தண்ணியை விட்டு நகரணும்னு தோணல. ஆனா குழந்தை திறக்கும் போது தண்ணி மூஞ்சி கழுவனா நினைச்சு குழந்தை கடைக்கு போயிருக்கேன். மூஞ்சி அசதியா இருக்குன்னு சொல்லி கழுவு போய் ஓபன் பண்ணி கை வச்ச செம்ம சூடுனா, ஜில்லுன்னு ஒரு பக்கம் ஜில்லுன்னு வருது, ஒன்னு பக்கம் சூடா வருது. விட்டு 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 வருது. எனக்கு மூஞ்சி கழுவ தோணவே மாட்டேங்குது, ஆஃப் பண்ணி வந்துட்டேன். ரெண்டாவது இன்னொன்னு, இங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு. கடைக்கு இங்க இருந்து இங்க உட்காந்து பார்த்தா அப்படியே எனக்கு கடை தெரியல. அந்த பெட்ரோல் அடிக்கும் போது ஒரு அனலா வரும் பாருங்க, அப்படி அனலாம் தெரியுது, ஜிகு 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 ஜிகுன்னு. அங்க இருந்து அப்படியே தோணுது. பாவம் கோழிங்க எல்லாம் கால் சுடுது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கும் நான் நல்லதா சொல்றேன். ஆபீஸ்க்கு போறாங்க ஏசிலேயே இருந்து வேலை செய்யற மாதிரியே பாருங்க. வெயில வரவங்க சுத்த வைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லீவ் போட்டுருங்க. ரெண்டாவது இப்போ நான் என் போனோட மானிட்டைசர் மட்டும் இல்லாம இப்போ என்னோட டாலரை பத்தி நான் சொல்ல போறேன். இது வந்து மானிட்டைசர் ஆனதுல இருந்து எனக்கு வந்து இப்போ வந்தது டாலர் எவ்வளவுன்னா $40 வந்திருக்கு. இன்னும் $60 வரணும். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ளீஸ். நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்க, எவ்வளவு லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, எவ்வளவு பேருக்கு அனுப்புறீங்களோ அவளுக்கு எனக்கு அந்த $60 வந்துகிட்டே இருக்கும். அப்ப எனக்கு வந்தானா எனக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து எனக்கு பணம் வரும். அப்ப எனக்கு அந்த பணம் வரும்போது நான் ஒண்ணு செய்ய போறேன். ஏழைங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க, உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னு தெரியல, எனக்கு என்னால முடிஞ்ச வரையும் உங்களுக்கு காட்டுற மாதிரி உங்க மேல சொல்லிட்டு நான் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பேன். என்னால எனக்கு வந்த பணத்துல வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் உதவி செய்வேன். எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால பிளீஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, உதவி செய்யணும். எனக்கு நீங்க செய்யற உதவிதான் எனக்கு எப்படி சொல்லலாம்னு தெரியல, எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது எப்படி சொல்லி காட்டுறதுன்னு. ஆனா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நன்றி.